ஹாய் சார். வணக்கம் சார். என்னோட பேரு ஆனந்த் பாபு. பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து பேசுறேன் சார். இத பத்தின சின்ன இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 16+ இயர்ஸா அந்த ஃபீல்ட்ல இருக்கோம் சார். ஒரு 20+ மேன் பவர் ஸ்கில்டு டெக்னீஷியன் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12,000+ கஸ்டமர் இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இத்தன வருஷத்துல. நம்ம சிசிடிவி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் பிளஸ் ஐடில எக்ஸ்பர்ட்டா இருக்கோம். இங்க லோக்கல்ல இருக்க இண்டஸ்ட்ரியில இருந்து, ஸ்கூல்ஸ், காலேஜ்ல இருந்து ஏஎம்சி எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஜோனுக்கு தனியா வந்து ஸ்பெஷலைஸ்டா ஒரு 10 பேர் வந்து மேன் பவர்ஸ் இருக்காங்க சார். ஸோ நம்ம உங்க ரெக்வயர்மெண்ட்ட ப நீங்க கால் பண்ணதால அன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா நான் ரிவ்யூ பண்ணிட்டு, நம்ம ரெக்வயர்மெண்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, எப்படி இருக்குன்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அத உங்களுக்கு வீடியோ மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பார்த்துட்டு அதில எதனா சேஞ்சஸோ, மாடிஃபிகேஷனோ இருந்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி நம்ம கொட்டேஷன மாத்தி அப்டேட் பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்ப்போம் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம மலிமா நகர்ல என்விஆர் 10 கேமரா போல் வைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்விஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிம்ல வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இங்க தான் வந்து யூபிஎஸ் செட்டப் பிளஸ் என்விஆர், அது இல்லாம நம்ம டிஸ்ப்ளே சைனேஜ் நம்ம வைக்கிற செட்டப்போட கம்ப்ளீட் வியூவும் இங்கேருந்து தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து யூபிஎஸ் மஸ்ட்டு, இன்டர்நெட் மஸ்ட்டு. நீங்க ஃபோன்ல பார்க்கணும் அப்படின்னா. ஃபோன்ல எனக்கு வேணான்னா இன்டர்நெட் தேவையில்ல. ஆனா யூபிஎஸ் மட்டும் மஸ்ட்டு. ஸோ இங்க கண்ட்ரோல் யூனிட்ட வச்சுட்டு, இங்க யூபிஎஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு, இங்கேருந்து எல்லாத்துக்குமே பார்க்குற மாரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போல் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கார்னர் ரோடு என்டர் ஆனதுலேருந்து அந்த ஏரிக்கரை மேலே வந்து உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல வருது. ஸோ இதோட கனெக்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா, இங்கே என்விஆர் கிட்ட வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக ஃபைபர் ஒவ்வொரு போலுக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ரெட் லைனில் மார்க் பண்ண மாதிரி நமக்கு வந்து ஒயரிங் வரும். இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தோன்னா அது கிராஸ் பண்ணி டிபெண்ட்ஸ் ஆன் த போல் அவைலபிள். நம்ம சோர்ஸ் என்ன இருக்கோ ரிசோர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பெண்ட் பண்ணி கொண்டு போவோம். ஸோ இந்த போலில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா நம்ம வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டுவர்ட்ஸ் அந்த மெயின் ரோட் ஜங்ஷன் பார்த்தா மாதிரி பைக்கில் நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். 2வது வந்து இந்த மெயின் என்ட்ரன்ஸ் மற்ற ஏரியாவுக்கு போகிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த டெட் எண்ட் அந்த வயலுக்காக பார்த்த மாதிரி இருக்கிறது. ஸோ போல் 1ல 3 கேமரா முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா போல் 2. போல் 2ல பார்த்தீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக வந்து ஃபைபர் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இங்கேருந்து போல் 2க்கு கனெக்ஷன் போகுது. இதில் 4 கேமரா. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பை சான்ஸ் உங்களுக்கு ஒரு கேமரா வேணான்னா, அந்த ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோடு பார்க்குற மாதிரி இந்த கடைசி இமேஜை வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துடலாம். இல்லை ஏன்னா டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு மேலே வருது. ஸோ உங்களுக்கு வியூ சரியாக வராது. 4 போட்டால் தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் இந்த பக்கம் வரா மாதிரி இருக்குது. அந்த 4 ஜங்ஷன் அந்த 4 ரோடையும் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போல் 3. போல் 3ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் அந்த வயலுக்கு பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த ரோட்டில் ஒரே ஒரு கேமரா வந்து நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடு கம்ப்ளீட்டாக வந்துடும். 2 பக்கமும் வந்து ப்ளஸ் இந்த மெயின் ரோடும் வரா மாதிரி கவர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போல் 3லேயே வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து இந்த 2 ரோடும் அந்த அப்பார்ட்மெண்ட்டையும் நான் கவர் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஜிம்மோட வாலில் வைக்க சொல்லியிருந்தீங்க. அந்த ஜிம் வாலுக்கு நம்ம இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜிம் வால்லேருந்து வியூ எடுத்தோன்னா இந்த மாதிரி வரும் நமக்கு கம்ப்ளீட்டாக. இந்த 2 ரோடுமே கவர் ஆகிடுச்சு. இது போல் இல்லாமல் இந்த வால்லேயே நம்ம வைக்க போகிறோம். இருக்கிற ஆல்ரெடி இந்த ஷெட்டோட இன்ஃப்ராவில் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போல் 4. போல் 4 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு ஃபைபர் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இதில் மொத்தம் வந்து 3 கேமரா டுவர்ட்ஸ் மயிலிமா நகர் உள்ளே வரா மாதிரி ஒன்று, மெயின் ரோடு பார்த்தா மாதிரி ஒன்று, இந்த 3 ரோடு ஜங்ஷனையும் நம்ம இதில் கவர் பண்ணுறோம். ஸோ இதில் 3 கேமராவும் வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா நம்பர் 5. கேமரா நம்பர் போல் 5 வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இங்கே வருது. இதோட கேபிளிங் இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே கேட்குற அத்தனை இடத்துலையும் வந்து எனக்கு பவர் சோர்ஸ் கம்பல்சரி மஸ்ட்டு. ஏன்னா நியர்பை லொக்கேஷனில் பவர் வந்து அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ இல்லை ஜென்ரலான பப்ளிக்கோ யூபிஎஸ் லைன் இருந்தால் தான் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் 10 லொக்கேஷனில் நம்ம போல் பிளான் பண்ணியிருக்குன்னா அந்த 10ல் பக்கத்தில் இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கேபிள் எடுத்துக்கலாம் கேபிள்லேயே. பட் டிஸ்டன்ஸ் அபோவ் ஒரு 50 to 100 மீட்டர்ஸ் மேலே இருக்குன்னா கம்பல்சரி வந்து
நியர்பை லொக்கேஷன் வந்து பவர் எடுக்கணும். ஸோ அது ஒன்று பிளான் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அடுத்து நம்ம போல் 5க்கு வந்துடுவோம். போல் 5ல் 2 இமேஜ் டுவர்ட்ஸ் மெயின் ரோட் பார்த்த மாதிரி ஒன்று, லெஃப்ட் கட் பண்ண உடனே இந்த இமேஜ் ஒன்று, இந்த மாதிரி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா போல் 6ல் எத்தனை கேமரானா, போல் 6ல் 3 கேமரா வருது. இதோட ஒயரிங் இந்த மாதிரி வரும். ஃபைபர் தான் நான் சொல்கிறேன் அத்தனை ஒயரிங்கும். இங்கேருந்து வந்து கேட் 6ல் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த ரைட் டேர்ன் பண்ணுற இடம், அதாவது போல் 10 பார்த்தா மாதிரி ஒரு கேமரா. ஸோ சென்ட்ரலில் டுவர்ட்ஸ் மெயின் ரோடை பார்த்த மாதிரி ஒன்று, போல் 4 பார்த்த மாதிரி அந்த ரோட்டில் இருக்க மாதிரி ஒரு கேமரா. ஸோ மொத்தம் 3 கேமரா இதில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போல் 7. போல் 7ல் பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒயர் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது என்னென்ன வியூ நமக்கு வரும்னா, ஸோ 3 கேமரா 4 கேமரா இங்கே பிளான் பண்ணியிருக்குது. ஸோ இது 4-வே ஜங்ஷன் மெயினாக போட்டிருக்கீங்க. ஸோ இது ஒரு வியூ, இது ஒரு வியூ, இது ஒரு வியூ, இது ஒரு வியூ, 4 வியூவும் உங்களுக்கு கவர் ஆகிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போல் 8. போல் 8ல் பார்த்தீங்கன்னா செப்பரேட் கேபிள் போட்டு கடைசி டெட் எண்ட் எடுத்துகிட்டு வரோம் அந்த வயலுக்கு போகிற வழியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்கு. ஸோ மாந்தோப்பு பார்த்த மாதிரி ஒரு கேமரா ஃபேஸிங்கு, ப்ளஸ் அந்த வயலுக்கு போகிற மாதிரி ரோடு ஒன்று, மெயின் ரோடு பார்த்த மாதிரி ஒன்று. ஸோ 3 கேமரா வியூ உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போல் 9. போல் 9ல் 2 கேமரா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து வர கேமரா ஒயர் இப்படியே எடுத்துகிட்டு ஃபைபர் போட்டுட்டு பண்ண போகிறோம். இதில் இந்த படிக்கட் பார்த்த மாதிரி பக்கத்தில் ப்ராப்பர்ட்டிலேருந்து உள்ளே வர்றதுக்கு அந்த வழியை கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் மெயின் ரோடு என்ட்ரியை கவர் பண்ணால் இங்கே பெட்டராக இருக்கும். ஸோ அது ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் டிசைட் பண்ணிங்க சார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போல் 10. போல் 10 பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஃபைபரில் தான் கொண்டு வரணும். மாந்தோப்பு கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் வருது லொக்கேஷனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு என்ட்ரன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். ஸோ கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு என்ன சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நான் ரெடி டு கிளியர் த டவுட்ஸ். அண்டு இது கொட்டேஷன் வந்து நீங்கள் ஒன்ஸ் நமக்கு வந்து குவான்டிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கொட்டேஷன் இன்றைக்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ குவான்டிட்டி மட்டும் வந்து இதில் என்ன ரெடியூஸ் பண்ணுமா, இது ஓகேவான்னு மட்டும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சார். நன்றி சார்.